அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். நம்ம வந்துட்டு எஸ்பிஐ பிஓல லாஸ்ட் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 2 கொஷின் பார்க்க போறோம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர்ஸ் டைப்ல வந்த 2 கொஷின் பார்க்க போறோம். சரியா? ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோவா தான் இருக்க போகுது. பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே, சரி, கொஷின் பாருங்க. Subsequent terms in all the given three number series should follow the pattern. என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க? One more than the square of consecutive odd numbers. Consecutive odd numbers கூட square கூட plus 1 பண்றாங்க, which is one more than the square of consecutive odd numbers. இவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. அதில் என்ன ட்ரிக் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு, நம்பர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர் சீரீஸா இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஹார்மனியில், ஒரு பர்டிகுலர் ரிதம்ல எப்படி இப்போ +2 +4 +6 +8 அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை +2 -2 +2 அந்த மாதிரி +4 அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் அதுவும் எப்படி இருக்கும், இன்டூ 1 இன்டூ 1.5 இன்டூ 2 இன்டூ 2.5 அந்த மாதிரி ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆகலாம், 1 இன்க்ரீஸ் ஆகலாம். இது எல்லாமும் விட இன்னொன்று என்னது, ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, கியூப் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டர்ன்ல அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒன் மோர் தேன் த ஸ்கொயர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 50. ஒன் மோர் தேன் த ஸ்கொயர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஒன் மோர்னா என்னது, 1 மைனஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா 49, which is the square of 7. ஸோ 7 ஸ்கொயர் தான் என்னது இங்கே இருக்கு. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ், கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 82ல என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த ஆட் நம்பர் என்னது நம்மளுக்கு 9. ஓகேவா? ஸோ 9 ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து பண்ணியிருக்கணும். 82 கூட 9 ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 82, so which is 164. கரெக்டா இருக்கா? ஸோ இந்த நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் 82 கரெக்ட், 164 கரெக்ட். 9க்கு அப்புறம் வர அடுத்த ஆட் நம்பர் என்னது 11. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கணும், 11 ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணியிருக்கணும், which is equal to என்னதுமா 122. 6 8 2 86 கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 122, ஸோ 164 பிளஸ் 122 286 கரெக்டாக இருக்கு. ஸோ 286 கூட இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கணும், ஸோ இந்த ரெண்டு நடுவில் என்ன இருக்கும், 11ஓட அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்னது 13 ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணியிருக்கணும். 13 ஸ்கொயர் என்னது 169 பிளஸ் 1 170. ஸோ 6 கரெக்டாக இருக்கு, 4ம் கரெக்டாக இருக்கு. ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து 13க்கு அப்புறம் அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்னது 15. 15ஓட ஸ்கொயர் பிளஸ் 1, which is 226. கரெக்டா இருக்கா? 2 கரெக்டா இருக்கா பாருங்க. ஸோ 456 பிளஸ் 226 கரெக்டா இருக்கு. ஸோ 456 பிளஸ் 226 போட்டா 682. ஸோ ஏ சீரீஸ் வந்துட்டு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்க, which of the following series does not follow the pattern? ஸோ ஏ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஷன்ல ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவா இருக்கணும், இல்லை ஆப்ஷன் டியா இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சி பார்த்துடலாமா? சி பார்த்தீங்க அப்படின்னா 400 410 ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கு. அப்போ இதில் என்ன இருக்கும், 3 ஸ்கொயர் பிளஸ் 1 இருந்திருக்கும். 400க்கும் 410க்கும் டிஃபரன்ஸ் என்னது 10. அப்போ 10 வந்து எப்படி கிடைச்சிருக்கும், 10ல 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 9, which is the square of 3. ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? அடுத்து 410க்கு 435 டிஃபரன்ஸ் என்னது 25. ஸோ 3யோட அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்துட்டு 5. ஸோ 5 ஸ்கொயர் 25 தான் இருக்கு, பிளஸ் 1 போட்டால் 26 வந்திருக்கணும். ஆனால் டிஃபரன்ஸ் 25 தான் இருக்கு. இங்கே 436 இருந்திருக்கணும், 435 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. ஸோ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 26 இருக்கு, which is 5 ஸ்கொயர் பிளஸ் 1. கரெக்டா? 5 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டிங்கன்னா 26. ஸோ 5ஓட அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் 7 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ நான் இங்கே என்ன வரணும், 50 ஆட் பண்ணியிருக்கணும்.
50 ஆட் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இருக்கு. ஸோ 7 அடுத்த கான்செக்யூட்டிவ் ஆட் நம்பர் 9 அதோட ஸ்கொயர் ப்ளஸ் 1 which is 82 இருக்கா? பண்ணலை. ஸோ 216 ப்ளஸ் 82 என்ன வரும் நம்மளுக்கு? 6 9 2 வரணும். கரெக்டா? நம்மளுக்கு 338 வந்திருக்கு. ஸோ இந்த பியும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. ஸோ என்னது ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். போத் பி அண்ட் சி ரெண்டு சீரீஸுமே இந்த ரெண்டு சீரீஸ் இந்த ஆப்ஷன் பியும் சரி ஆப்ஷன் சியும் சரி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னது? இதுதான் டி தான். டி தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் சீரீஸ் டஸ் நாட் ஃபாலோ தி பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவனிக்கணும். எப்பவுமே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண இந்த நான் சொல்லியிருக்கிற பேட்டர்னை எந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிதான் கேட்பாங்கன்னு நினச்சி நம்ம கடகடன்னு போட்ட ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணு போகக்கூடாதுப்பா. அவங்க என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டஸ் நாட் ஃபாலோ தி பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாத சீரீஸ் தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். ஓகே. ஸோ போத் பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. Directions given below 3 series first, second and third and each series has a wrong number. Wrong number மூணு சீரீஸ்லயும் ஒரு wrong number இருக்கு. The number that should come in place of wrong numbers in series 1, 2 and 3 is A, B, C respectively. So இந்த first சீரீஸ்ல இருக்கிற wrong number எடுத்துட்டு correct number போட்டோம்னா அந்த வேல்யூ தான் A. செகண்ட் சீரீஸ்ல இருக்கிற wrong number எடுத்துட்டு correct number போட்டோம்னா அந்த வேல்யூ தான் B. தேர்ட் சீரீஸ்ல இருக்கிற wrong number எடுத்துட்டு கரெக்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த வேல்யூ தான் C. ஓகேவா? அதான் இந்த இதுக்கு மீனிங். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் பாருங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் திஸ் சீரீஸ். ஸோ என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பார்த்து ஆகணும். ஸோ 5க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 1, 6க்கும் 2க்கும் 6க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 2, 8க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் வந்து 6, 14க்கும் 38க்கும் இவ்வளோ இருக்கு 14, 24 டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இதை நீங்க பாருங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸை பாருங்க. 1, 2, 3 சாரி 1, 2, 6, 24 இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 1 into 2, 2 கரெக்டா? 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி 2 அந்த 2வை 6 கூட ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8. ஓகே. ஸோ இந்த 2 கூட அகெயின் 3யை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 6 கிடைச்சிருக்கு. அந்த 6ஐ 8 கூட ப்ளஸ் பண்ணி 14 போட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 கூட அடுத்து 4ஐ மல்டிப்ளை பண்ணி 24 கண்டுபிடிச்சு அந்த 24ஐ 14 கூட ப்ளஸ் பண்ணி 38 கண்டுபிடிச்சிருக்காங்க. டன். ஸோ அகெயின் அப்போ இந்த சீரீஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் கூட ஒவ்வொரு நம்பரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1 இருக்கு, அதுக்கு அடுத்த நம்பர் 2வை மல்டிப்ளை பண்ணி அதை அடுத்த நம்பர் கூட ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் 2 கூட 2 + 1 பண்ணி 3 கண்டுபிடிச்சு 3யை மல்டிப்ளை பண்ணி அதை 8 கூட ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த 6 கூட 3 + 1 4ஐ போட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த 24ஐ 14 கூட ப்ளஸ் பண்ணி 38 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அகெயின் இந்த 24 கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணி which is the 1 more than the 4. ஸோ into 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இங்க? 24 into 5 120. ஸோ 38 + 120 நம்மளுக்கு இங்கே என்ன வரணும்? கரெக்டாக வந்திருக்கா? 8 இருக்கு. 5 தான் வரணும். 1. ஸோ 158 வரதுக்கு பதிலாக 168 வந்திருக்கு which is a wrong number. ஸோ கரெக்ட் நம்பர் என்னது? 158. ஏவோட வேல்யூ 158. புரியுதா? ஓகே. இப்போ செகண்ட் சீரீஸ் பாருங்க. செகண்ட் சீரீஸ்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம். இங்கே 544 - 32 215. ஸோ 512 என்னது அது? 8 cube is equal to 512. நம்மளுக்கு கண்டிப்பா கியூப் நம்பர்ஸ் ஒரு 30 வரைக்கும், ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு 30 வரைக்கும் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி மனப்பாடம் பண்றது, எப்படி மனசுல வச்சுக்கிறதுன்னு கூட ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்லாம் பார்த்த உடனே நம்ம வந்துட்டு
ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா தான் இத பார்த்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர்ஸ்லாம் டக்கு டக்குனு போட முடியும். ஸோ 5 வந்துட்டு பார்த்தோன்னா நான் 8 கியூப்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி தான். சரியா? இப்போ இந்த 2 டிஃபரன்ஸ் பாருங்க. 544, 593. ஸோ இது ரொம்ப மினிமமான ஒரு டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ 593 மைனஸ் 544 என்னவா இருக்கலாம்? 49 இருக்கும். விச் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 7. ஸோ 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. புரிஞ்சா? டன். இப்போ பாருங்க 8 கியூப் அடுத்து 7 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ நமக்கு அடுத்து என்ன வரணும்? 6 கியூப் வரணும். 7 8ல மைனஸ் 1 7 ஸ்கொயர் சேஞ்ச் கியூப் வந்து ஸ்கொயரா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 7 மைனஸ் 1 6 ஸ்கொயர் வந்து கியூபா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ 6 கியூபோட வேல்யூ என்னது? 2 1 6. ஸோ 593 + 216 நமக்கு என்ன கிடைக்கும்? கரெக்ட்டா இருக்கு. ஸோ 809 கரெக்ட்டா இருக்கு. ஸோ 809 இருக்கு. 832 இருக்கு. சரியா? அப்போ மினிமம் ரேஞ்ச் தான் இருக்கு. ஸ்கொயர் நம்பர் தான் கண்டிப்பா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 1 கம்மியாயிட்டு வருது. ஸ்கொயர் கியூப் ஆகுது. கியூப் ஸ்கொயர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 6க்கு 6ல 1 மைனஸ் பண்ணா 5. கியூப் வந்து ஸ்கொயரா மாறணும். 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 809 + 25 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 834 கிடைக்கணும். 832 போட்டிருக்கு. ஸோ 832 is the wrong number. 834 is the correct number. So which is the value of B? 834 is the value of B. Sorry, B யோட வேல்யூ வந்து 834. அடுத்து தேர்ட் சீரிஸ்ல பாருங்க. தேர்ட் சீரிஸ பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. 18 ஆரம்பிச்சு லேக்ஸ்ல போயிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீரிஸும் செகண்ட் சீரிஸும் சால்வ் பண்ணி A and B வேல்யூ கண்டுபிடிச்சோம். முடிச்சுட்டு கொஸ்டினோட பாருங்க. நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு A வேணும், B வேணும், Cயும் வேணும். ஆனா Cயோட வேல்யூ பாருங்க 10m = C. அகைன் C இது வேல்யூ இங்க இருக்கு. ஓகேவா? இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த இத வச்சே Cயோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா m² √A + 98. ஸோ m கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த C வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சே இதுல ராங் நம்பர் எது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? which of the following statement is ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு எதுக்குன்னா இது ஒரு சின்ன இது தப்பாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க செஞ்சு இத ஒரு தடவ நீங்க டக்குனு இந்த ஃபுல்லா சால்வ் பண்றதுக்கு பதிலா இத பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல எதுக்கு ராங் நம்பர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ பாருங்க. m² A ஓட வேல்யூ என்னது? 158 + 98. அப்போ என்ன நமக்கு வரும்? 6 5 1 256. m² 256 which is 16. So again m² = 16. So m is equal to plus or minus 4. கரெக்டா? 16க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 16க்கு ரூட் எடுப்போம். எடுத்தோம்னா m ஓட வேல்யூ என்னது? plus or minus 4. இப்போ இந்த 10m இருக்கு பாருங்க. இந்த 10mல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. m ஓட வேல்யூ வந்து 4 ஒன்று கிடைச்சிருச்சு. ஸோ 10m 4 is equal to C. 40 is equal to C. சரியா? இப்போ இந்த சீரிஸ்ல பாருங்க 18 38. அப்போ இதுல 40 தான் 38 பதிலா 40 தான் கண்டிப்பா வர மாதிரி இருக்கும். சரியா? இதுல இன்னும் நோட் பண்ண வேண்டியது பிளஸ் ஆர் மைனஸ் 4. பிளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். நான் வந்து இது எதுக்கு எடுத்துக்கணும் குழப்பறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, அகெயின் இதில் +4 இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். மைனஸாக இருந்ததுன்னா C = -40 வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராது, கரெக்டாக வராது. ஆப்ஷன் பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் வேல்யூ இருக்கு, மைனஸ்லயும் வேல்யூ இருக்கு. ஸோ +4 போட்டால் உங்களுக்கு C = 40. தேர்டு சீரீஸ்க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி ஆச்சு. ஓகே, ஆனால் -4 போட்டிங்கன்னா -4 வேல்யூ இருக்கு இல்லையா, எம்மோட வேல்யூ -4ம் வருது. ஏன்னா நம்ம இதில் இந்த ஈக்குவேஷனை போட்டு கண்டுபிடிச்சது ட்ரூ. கரெக்டா? ஸோ எம்முக்கு ப்ளஸ் வேல்யூவும் இருக்குது, மைனஸ் வேல்யூவும் இருக்குது. ஸோ ப்ளஸ் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா C = 40. அகெயின் தேர்டு சீரீஸோட கரெக்ட் நம்பரே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் -4 இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால்
-4 இருக்கு இதுல. -4 கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால 10m is equal to -40யா இருக்காது. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது ஃபால்ஸ் தான் இருக்க முடியும். ஓகே. இப்போ இந்த 3rd சீரிஸ்ல இது கண்டுபிடிச்சோம்ல 40 தான் ராங் 40 கரெக்ட் நம்பர் 38 ராங் நம்பர்னு. இது எப்படி வந்ததுன்னு சொல்லவா? இப்போ 18க்கும் 30க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எவ்வளவு? 20. 38க்கும் 124க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 62 plus 24. 62 plus 24. 86. Again 124க்கும் 500க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 376. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 18க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் 20. இப்போ 18 கூட இன்டூ 2 போட்டிங்கன்னா 36 ப்ளஸ் 4 போட்டிங்கன்னா 40 வருது. அதே மாதிரி இப்போ இந்த இந்த இடத்துல 40 இந்த 40 நம்ம இதை வச்சு 40 இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இந்த இதில் கண்டிப்பாக எம்மோட வேல்யூ வச்சு பார்த்தா சியோட வேல்யூ 40 தான் வருது. ஸோ கண்டிப்பாக 40 தான் வர முடியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும் சொல்ல முடியாது. இந்த சீரிஸ்க்கு கரெக்டாக ஆப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைமில் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ட்ரிக் யூஸ் பண்ணுறது. எப்படி அதை நம்ம நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி நம்ம அந்த வேல்யூவை இந்த 3rd சீரிஸ்க்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடாமல் பண்ணுறதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு 10m இந்த எம்மோட வேல்யூ யூஸ் பண்ணி சி வேல்யூ இதுதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த சியோட வேல்யூ 40னால கண்டிப்பாக 30 பதிலாக 40 ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ 40ன்னு நமக்கு ஒரு மனசில் ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் சீரியஸை கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ 40 இருந்தது அப்படின்னா 40 × 3 போட்டிங்கன்னா 120. என்னம்மா ப்ளஸ் 4 போட்டிங்கன்னா 124. என்னடா புரிஞ்சா? இப்படி வந்துச்சுன்னா 18 × 2 36 ப்ளஸ் 4 வந்து 40. கீழே எழுதிருக்கேன் பாருங்க. 18 × 2 plus 4. 18 × 2 36 plus 4 40. கரெக்டா வந்துருச்சா? இப்போ இங்க 40 இருந்தது அப்படின்னா 40 × 3 போட்டு plus 4 போட்டீங்கன்னா 124. ஓகே டன். ஸோ இப்போ 124 × 4 போட்டு plus 4 போட்டீங்கன்னா ஆன்சர் 500. புரிஞ்சா? ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஒரு அசம்ஷன் இல்லாமல் இந்த சீரீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சியோட வேல்யூ 40 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சது போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லா கொஷினுக்கும் சூட் ஆகும் நான் சொல்ல மாட்டேன். இந்த கொஷினில் நான் இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இது தோணுச்சு. ஸோ பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 10m = C இருக்குது அப்படிங்கும்போது சியோட வேல்யூ 40யாக தான் இருக்கலாம். 30க்கு பதிலாக 40 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு கண்டுபிடிச்சனால உங்களுக்கு இந்த டிக் சொல்கிறேன். குழப்பமாக இருக்குன்னா விட்டுருங்க. நீங்கள் எப்பவும் போல் 3rd சீரிஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த இதெல்லாம் தானாகவே வரும். ஏன்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு போகிறதா உங்களுக்கு வந்துட்டு டைம் சேவ் ஆகும். உங்கள் மைண்டு தானாகவே அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். நீங்கள் அடிக்கடி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிற க்ளூஸே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி தான் கொடுப்பாங்க ஆக்சுவலி. சரியா? டன். அதனால இப்போ இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பி வேல்யூ கரெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பியை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருக்கோம். இப்போ ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா அது ப்ளஸ் வேல்யூவும் இருக்கும், அதில் பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவும் இருக்குது. நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். சரியா? அதை மறந்துட்டு நம்ம போடக்கூடாது. ஸோ +4 வேல்யூ இருக்குது, -4 வேல்யூ இருக்குது. +4 போட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் சி வந்து கரெக்டாக இருக்கும். அதை நான் அந்த ஆப்ஷன் 3rd சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேற நெகட்டிவ் வேல்யூ -4 வந்துட்டு இருந்தால் இந்த ஆப்ஷன் பி வந்து எடுக்காது. அதனால நம்ம இதை எடுக்க முடியாது. பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் பி வரலாம். நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் பி வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் பியை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அதை நம்ம எடுக்க மாட்டோம். அதை க்ளூவாக யூஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர அது ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஆன்சரில் வருமானா வராது. டன். ஓகே. அடுத்து இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆப்ஷன் பி வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ஷன் ஏல பியில் எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி சின்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஆல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் 3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பி வேல்யூவே நம்ம பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம் வராதுன்னு சொல்லிட்டு பியில் கொடுத்துருக்கிற வேல்யூ வராதுன்னு சொல்லியாச்சு. ஸோ
ஆப்ஷன் ஒன்லி பி அண்ட் சி எலிமினேட் ஆயிடுச்சு, ஒன்லி ஏ அண்ட் பி எலிமினேட் ஆயிடுச்சு. இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் என்னது நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் இ. ஸோ எம்மோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது பாருங்க, இந்த இது பாருங்க. இந்த ஏ பாருங்க. b by m plus 0.5 is equal to resultant is an integer னு கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கலாம். 34 divided by 4 போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். அகைன் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். எம்மோட வேல்யூ நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ப்ளஸ் 0.5. அதனால தான் அவங்க ரிசல்டன்ட் இஸ் an integer னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்னு கொடுக்காம. ஓகே, சரி. இப்போ 834 டிவைடட் பை 4 என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வேல்யூ? ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 20832 பேலன்ஸ் 2 இருக்கு. 0.0 போட்டிங்கன்னா 5. ஸோ இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும், ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 209 கிடைக்கும். மைனஸாக இருந்ததுன்னா, ஏன்னா இங்கே இந்த மைனஸ் ப்ளஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் வரும். ஸோ மைனஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 208 கிடைக்கும். மைனஸ் 208 கிடைக்கும். புரிஞ்சா? ஏன்னா இதுதான் பெரிய வேல்யூ. மைனஸ் 208ங்கிறதா பெரிய வேல்யூ. ஸோ மைனஸ் 208 ப்ளஸ் மைனஸ் 208.5 ப்ளஸ் 0.5 போடும்போது நம்மளுக்கு 0.5 மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 208 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ ரிசல்டன்ட் இஸ் இன்டிஜர்னு தான் கொடுத்துருக்காங்க. புரியுது என்ன கொடுத்துருக்காங்க? ரிசல்டன்ட் இஸ் இன்டிஜர். பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் ஆப்ஷன் பியில் பாசிட்டிவ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி பாருங்க. அடுத்து எம் பிளஸ் பி மைனஸ் 42 டிவைடட் பை 18 greater than or equal to C. B யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 834 minus 42 divided by 18. C யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு 40. C யோட வேல்யூ 40 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, 834 minus 42 என்னதுமா? 792 divided by 18 greater than or equal to 40. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா 18 into 4 என்னது நம்மளுக்கு? 80 minus 8 72 plus 792 by 18 or minus 72 plus 792 divided by 18 greater than or equal to 40. So 72 plus 792 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4. 864 divided by 18. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? 720 divided by 18. இதை அடிச்சு கொடுத்தோம்னா இப்போ பாருங்க 720 divided by 18 பாருங்க. 18 4 32 0. இப்போ பாருங்க which is equal to 40. இங்க பார்த்தீங்களா? equal to. ஸோ equal to 40 இருக்கு. ஓகேவா? whereas 864 divided by 18 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது சேம் 18 into 4 72 இருக்கு. 72 10 14 144 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு into 8. ஸோ 18 into 48 864. வேல்யூ பாருங்க which is greater than 40. சியோட வேல்யூ என்னது? 40 which is 48 is greater than 40. So 40 is less than 48. So நம்மளுக்கு இந்த வந்து நம்மளுக்கு satisfy ஆயிடுச்சு. ஒன்று வந்து 48 வேல்யூ, இன்னொன்று வந்து 40 வேல்யூ. ப்ளஸ் m is equal to ப்ளஸ் 4 போட்டோம்னா வேல்யூ வந்து 48. m is equal to மைனஸ் 4 போட்டோம்னா வேல்யூ வந்து 40.
இது எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 இருக்கு. தென் 40ங்கிறது தான் சியோட வேல்யூ. புரிஞ்சுலப்பா? புரிஞ்சுல? ஸோ 48 ஆர் 40 ரெண்டுமே வந்துட்டு எப்படி இருக்கு? இந்த இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. அப்போ நம்மளுக்கு எது கரெக்ட் ஆப்ஷன்? கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி ஏ அண்ட் சி. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. பி கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூ எடுக்கலை. அதனால நம்ம ஆனால் ஏலையும் சிலையும் ப்ளஸ் வேல்யூ எடுத்தாலும் கரெக்டாக இருக்கு, நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் கரெக்டாக இருக்கு. புரிஞ்சா? m is equal to +4 எடுத்தாலும் கரெக்டாக இருக்கு, m is equal to -4 எடுத்தாலும் கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஏ அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர். டன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ என்ன முடிச்சிருக்கோம்? 158, 834, 40. mோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்கு. ஓகேவா? சரி. If y is 2 times of the highest root of equation n square minus cn plus 2.5a minus 11, then which of the following options is true? என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் வந்து வேரியபிள். மைனஸ் ஆஃப் சியோட வேல்யூ வந்து என்னது? சியோட வேல்யூ வந்து 40. ஸோ 40n plus 2.5 into ஏயோட வேல்யூ என்னது? 158 minus 11. என்ன வரும் நம்மளுக்கு? n square minus 40n மைனஸ்ல இருக்கு plus 2.5 into 158 என்னதுப்பா? 300 plus 16. ஸோ 158ல பாதினா ஓகே 593. 395 minus 11 483. ஸோ 384 தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, டன். புரிஞ்சா? புரியுதா? 2.5 into 158 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2வையும் இதில் இருக்க 150 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 2 into 150 300. இந்த மிச்சம் இருக்கிற 150 மட்டும் தான் எடுத்திருக்கோம், பேலன்ஸ் 8 இருக்குல்ல, அந்த 8 into 2 பண்ணுறேன். ஸோ 16. ஸோ இந்த 0.5 இருக்கு இல்லையா, 158ல் 0.5 என்னது நம்மளுக்கு? 2 7 14 plus 1 29. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது? 395. ஸோ 395ல் minus 11 இருக்குது. ஸோ 384. புரிஞ்சா? நான் ஃபஸ்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போட்டுட்டேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன். டன். இதை ரப் பண்ணிடலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க. கான்ஸ்டன்ட் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் விச் மீன்ஸ் என் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கும்? ரெண்டு ரூட்டுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ளஸ்ஸாக இருந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டில் டிகிரி 1 இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆன்சர் ரூட்ஸ் ரெண்டுமே, சொல்யூஷன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 384 கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணால் 40 கிடைக்கணும். இப்போ 40ங்கிறத வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக 24 into 6 வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 40. 24 into 16 போட்டிங்கன்னா 384. சிம்பிள். இன்னொரு வழி என்னென்னா, இந்த நம்பர் 384 பார்த்தோன்னே நான் சொல்கிறேன். அப்படி இல்லை, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது இப்படி கரெக்டாக 384 பார்த்தோன்னே போட முடியாது. 384 and 40 இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த நம்பர் தான் வர முடியும்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 பாருங்கள், லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்னது? 4.
அப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 4 கிடைக்கும்? 6 இன்ட்டு 4 பண்ணா 24 கிடைக்கும். 2 இன்ட்டு 2 பண்ணா 4 கிடைக்கும். 8 இன்ட்டு 8 பண்ணா 64. ஸோ 4 லாஸ்ட் யூனிட் வந்துட்டு யூனிட் டிஜிட் 4 கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எதை இந்த 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 நடைமுறை பாருங்க. இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை இல்ல ஆட் பண்ணக்கூடிய 2 நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 24 உங்களுக்கு வந்துட்டு யூனிட் டிஜிட் 4 கிடைச்சிரும். அதே மாதிரி 6 ப்ளஸ் 4 போட்டிங்கன்னா 10 யூனிட் டிஜிட் 0 கிடைச்சிரும். அதனால நான் வந்துட்டு இந்த 6 இன்ட்டு 4 எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ இந்த 6 4ல ஏதோ ஒரு வந்துட்டு 2வும் ஏதோ ஒன்றுக்கு 1 இருக்கணும். இப்படி இருக்கலாம். கரெக்டா? இங்க 2 1 இருக்கணும். இல்லைன்னா இந்த 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 டிஜிட்ல இந்த போர்ஷன்ல 2 இல்ல 1 வரணும். இல்லை இதுக்கு வந்துட்டு 1 இன்ட்டு 1 ஆர் 2 வரணும். கண்டிப்பா இதுல 24 இன்ட்டு 16 போட்டிங்கன்னா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா? ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுல இந்த 6 இன்ட்டு 4 இந்த இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதுல எந்த எந்த செகண்ட் டிஜிட் வந்து யாருக்கு 1 வரும் யாருக்கு 2 வரும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்க அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாம போயிடும். சரியா? நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஈஸியாக எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா புரியும். ஸோ மெயின்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட்டும் சொல்லக்கூடாது, கண்டிப்பா பண்ணணும். இந்த நம்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்துடும். வரல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ 24 இன்ட்டு 16 போட்டிங்கன்னா 384, வேற 24 + 16 24 + 16 போட்டிங்கன்னா 40. ஸோ என்னோட வேல்யூ என்னதுமா? இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் n கோஎஃபிஷியன்ட்ல மைனஸ் இருக்கிறதுனால எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்படி எழுதுவீங்க. கரெக்டா? என்ன காமன் எடுப்பீங்க? 16 காமன் எடுப்பீங்க. ஸோ என்னோட வேல்யூ 24 ஆயிரும், இங்கே 16 ஆயிரும். சரியா? ஸோ எனக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சா? ஆன்சர்டுமே பாசிட்டிவ்ல வந்துடும். ஓகே, 24 16. இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் y இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன்ல வந்துட்டு ஹையஸ்ட் ரூட் எது? 24 தான் ஹையஸ்ட் ரூட். ஓகே, அது எப்படியா? அந்த ஒய்யோட வேல்யூ வந்துட்டு ஹையஸ்ட் ரூட்டுக்கு 2 டைம்ஸ். அப்போ 24 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 48. ஒய்யோட வேல்யூ என்னது? 48. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, ஏ கண்டிஷன் பாருங்க. y மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 கியூப். ஒய்யோட வேல்யூ 48 கண்டுபிடிச்சோம், சியோட வேல்யூ 14 தெரியும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 தனியாக எழுதவா? y மைனஸ் சி 2 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ வந்து 48 கண்டுபிடிச்சாச்சு, சியோட வேல்யூ 14 தெரியும், which is equal to 2 cube. 8 is equal to 2 cube. கரெக்ட் தானே? 2 cube is equal to 8. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ட்ரூ. வேல்யூ ஆஃப் b by y is more than 60. வேல்யூ ஆஃப் b by y is more than 60. b யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 834. 834 divided by 48. y யோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 48 கண்டுபிடிச்சிருக்கோம். போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? So 12 balance இருக்கிறது 8, 12 ones 84, so is more than 16. 17 is more than 16. So condition B யும் satisfy ஆகுது. ஓகேவா? இப்போ value of a by y is an integer நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. none of these-உம் சூஸ் பண்ணவே முடியாது. அப்போ both a and b தான் கரெக்ட். ஓகேவா? நீங்க சி கண்டிஷன் செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா கண்டிஷன் ஏவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, கண்டிஷன் பியும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது இந்த இந்த ஆப்ஷன் இருப்பாங்க, ஆப்ஷன் இருப்பாங்க, போத் ஏ அண்ட் பி, அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். நீங்கள் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு சியை வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க கூட தேவையில்லை. கண்டிப்பாக ஏவும் பியும் கரெக்டாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்
தான் சூஸ் பண்ற மாரி இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்க ஆப்ஷன் பார்த்துக்கிட்டு, அந்த இடத்துல நீங்க டிசைட் பண்ணி மார்க் பண்ண வேண்டியது. ஸோ இந்த சி கண்டிஷன நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே இருக்காது. சரியா? நன் ஆஃப் தீஸும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏவும், பியும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? புரியுதா? இப்படிதான் நம்ம வந்துட்டு மெயின்ஸ்ல கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எல்லாமே நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணி தான் பண்ணணும்னா நமக்கு டைம் பத்தாதுப்பா. கொஞ்சம் நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எப்பவுமே பிலிம்ஸ்லயும் இப்படிதான். ஆப்ஷன்ஸ நீங்க பார்த்துக்கிட்டு, என்ன ஆப்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு உங்க மைண்ட் வந்து டைரக்ட்டா ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. சரி, இப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஏவும், கண்டிஷன் பியும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னாலே, கண்டிஷன் சி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, கண்டிஷன் சி வந்ததுன்னா, ஆப்ஷன் ஏ கண்டிஷன் ஏவையும் பியும் எப்படி மார்க் பண்ண முடியும்? அது ஆல்ரெடி ஒரு ஆப்ஷனாவே குடுத்துருக்காங்க. போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்க வேக வேகமா நீங்க வந்துட்டு மைண்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப டைம் நீங்க சேவ் பண்ணி பண்ண முடியும். சரியா? இந்த கொஸ்டின் தெரியுமே, இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க கவலைப்படுறதுக்கு அவசியம் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. வேற ஏதாவது வேணும், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம எஸ்பிஐ, பிஓ மெயின்ஸ் கொஸ்டின் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சுட்டோம். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு ஆப்ஸ்ல. இன்னும் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின், ஸ்கேட்டர் சார்ட் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம எடுப்போம். சரியா? டன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.